யோ, யாரே நீ? என்ன இது? உன்னதான் ஏன் கேக்குறேன், என்ன இது? என் தங்கச்சி ரொம்ப அழகா இருப்பான். ஸ்கூல் போயிட்டு வந்து எப்பயும் போலதான் வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறோம், அவளை ஆளை காணோம். பயந்து போய் நானும் அப்பா அம்மா எல்லாம் ஆளுக்கு ஒரு சைடு தேட ஆரம்பிச்சிட்டோம். ஊரே தேடணும். கடைசியில ஒரு ஒரு முள்ளுச்செடி பக்கத்துல என் தங்கச்சி பேச்சு மூச்சு இல்லாம விழுந்து கிடந்திருந்தா. ஓடி போய் அவளை தூக்கல. அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தம். தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன். ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்றாங்க அவளை ரேப் பண்ணி அவன் உடம்பெல்லாம் சிதைச்சிட்டாங்களாம். அதனாலதான் அவன் செத்துட்டான். ஆறு வயசு குழந்தை சார் அவன். அவளுக்கு என்ன தெரியும்? அந்த நேரத்துல அவன் எப்படி வழியில துடிச்சிருப்பா. அந்த வழி அவனுக்கும் தெரியணும்ல. அதனாலதான் அவனை கண்டுபிடிச்ச, அவனோட அறுத்து புடிங்க எடுத்த. அதுக்குன்னு தண்டனை நீயே கொடுத்துருவியா? அப்புறம் போலீஸ் கோர்ட்லாம் எதுக்கே இருக்கு? தண்டனைகள் கடுமையா இருந்தாதான் தப்பு பண்றவங்க பயப்படுவாங்க.